Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா விஷுவலைசேஷன் யூசிங் மேட்ப்ளாட்லிப் பார்ட் 2. ஸோ நம்ம ஸ்கேட்டர் பிளாட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கேட்டர் பிளாட் வந்து பேசிக்கா ரெண்டு காலம்ஸ்க்குரிய ரிலேஷன்ஷிப் வந்து அனலைஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேட்டர் பிளாட்ல ஃபர்ஸ்ட் பிளாட் டாட் ஸ்கேட்டர், இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல செப்பல் லென்த், ஒய் ஆக்சிஸ் செப்பல் வித், தென் இதுல வந்து சீட் நம்ம எடுக்க போறோம். நார்மலா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல செப்பல் லென்த் செப்பல் வித் இருக்குமா. ஸோ டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நார்மலா ஸ்கேட்டர் பிளாட்ல இந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, ஒரே கலர்ல ஒரே வியூல இருக்கும். இப்ப நம்ம வந்து இன்னொரு பராமீட்டர் ஆட் பண்ண போறோம், அதாவது டிஎஃப் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ ஸ்பீசிஸ்ல நம்மளுக்கு ஃபிளார்ஸ் இருக்கும், செட்டோசா, வெர்சிகலா அண்ட் வெர்ஜினிகா. ஸோ அதை வந்து நம்ம மேப் பண்ண போறோம் பேக் டு இண்டிஜர்ஸ்க்கு. ஸோ இண்டிஜர்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு செப்பல் லென்த் அண்ட் செப்பல் வித் வேரியேஷன் நம்மளுக்கு காட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளாட் டாட் டைட்டில் கொடுக்க போறோம், ஸ்கேட்டர் பிளாட் செப்பல் லென்த் விசஸ் செப்பல் வித், தென் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பிளாட் டாட் கலர் பார். ஸோ கலர் பார் இந்த இதை ஆக்டிவேட் பண்றோம். இதுல வந்து லேபிள் ஈக்குவல் டு ஸ்பீசிஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கலர் பலர் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். தென் பிளாட் டாட் ஷோனா நம்மளுக்கு ஸ்கேட்டர் பிளாட் அனாலிசிஸ் வந்துடும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பிளாட், இந்த பார்ட் வந்து ஆக்சுவலி ரெஃபரிங் டு இதோட வேல்யூ நம்ம கலர் பேலட்ல பார்க்கலாம். ஸோ கலர் பேலட்ல வேல்யூ 0 கிட்ட இருக்கு. 0னா ஆக்சுவலி என்னது, செட்டோசா. கரெக்டா. நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் ஆக்சுவலி 2. ஸோ அந்த எல்லோ கலர் பார்ட் வந்து வெர்சிகலர் ஆர் வெர்ஜினிகா. நம்ம இங்க மேப் பண்றதை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ வெர்ஜினிகா. ஸோ அந்த எல்லோ கலர் வந்து இந்த கலர் பேலட்ல பார்க்கணும், நம்மளுக்கு நியரஸ்ட் டு 2ல இருக்கு. ஸோ அப்ப இது வந்து வெர்ஜினிகாவோட செப்பல் லென்த் அண்ட் செப்பல் வித் அனாலிசிஸ். தென் இதுல நேவி கிரீன் மாதிரி இருக்குல்ல, ஸோ தே கம்ஸ் அண்டர் வெர்சிகலர். ஓகே, அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 0.8 ஆர் 0.75 1 கிட்ட இருக்கு. ஓகேவா. ஸோ அதனால வந்து திஸ் கம்ஸ் அண்டர் வெர்சிகலர். இங்க டேட்டா ஆனா பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ப்ரெட்டா இருக்கு. ஸோ அதனால இந்த செப்பல் லென்த் அண்ட் செப்பல் வித் வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா. செப்பல் லென்த்க்கும் செப்பல் வித்க்கும் நார்மலா ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க டேட்டா வந்து நார்மலா எப்படி இருக்கு, ஸ்கேட்டரா இருக்கு, ஒரு பேட்டர்னே ஃபாலோ ஆகல. ஓகேவா. அதனால வந்து ரிலேஷன்ஷிப் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம வந்து வேற ரெண்டு காலம்க்கு எடுத்து பார்க்கலாம், அதாவது பெட்டல் லென்த்துக்கும் பெட்டல் வித்துக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெட்டர் முன்னாடி df டாட் காலம்ஸ் எடுத்துட்டு அதை நீங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். ஸோ பெட்டல் லென்த் தென் பெட்டல் வித். அதே இது இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிலேஷன்ஷிப். ஸோ ஆக்சுவலி நம்ம எடுத்திருக்கிறது பெட்டல் லென்த் அண்ட் பெட்டல் வித். ஸோ நம்ம எக்ஸ் லேபிள் அண்ட் ஒய் லேபிளையும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீஷீஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கலர் வேரியேஷன் காட்டணும். ஸோ பார்க்க எப்படி இருக்கு, செட்டோசா, வெர்சிகல் அண்ட் வெர்ஜினிகா ஒரு நார்மல் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, தட் இஸ் இன்க்ரீசிங் ட்ரெண்ட். அண்ட் டேட்டாஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு க்ளோசரா தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 0.87 அந்த மாதிரி இருக்கும். லைக் 0.7ல இருந்து 0.885 நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அது அதாவது 70% to 85% ரிலேஷன்ஷிப்பா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரிலேட்டடா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து நம்ம ஸ்கேட்டர் பிளாட் பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து நம்ம கரெக்டா தான் அனலைஸ் பண்ணிருக்கோமா செக் பண்றதுக்கு ஜஸ்ட் df டாட் காலம்ஸ். df டாட் காலம்ஸ் நம்மளுக்கு நார்மலா என்ன இருக்கும், 5 காலம் ஷோ பண்ணுமா, அதுல லாஸ்ட் காலம் மட்டும் நம்ம எடுக்கிறோம். பிகாஸ் கார்லேஷனுக்கு ஒரு நியூமரிக் டேட்டாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால வந்து லாஸ்ட் காலம் ஸ்பீஷீஸ் காலம் மட்டும் டிராப் பண்ணிட்டு கார்லேஷன் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பெட்டல் லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு பெட்டல் வித் தானே பார்த்தோம். ஸோ பெட்டல் லென்த்ல பெட்டல் வித் வேல்யூ அதாவது 0.96 இருக்கு. ஓகேவா.
ஸோ இங்க வந்து ரொம்ப க்ளோஸரா இருக்கனால இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா, எவ்வளவு தூரம் வந்து ரிலேட்டடா இருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹிஸ்டோகிராம். ஸோ ஹிஸ்டோகிராம் வந்து பேசிக்கலா ஒரு கண்டினியூஸ் டேட்டாஸ்க்கு ஒரு ரேஞ்சா நம்மளுக்கு வந்து பிளாக் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் கவுண்ட் டேட்டாஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செப்பல் லென்த் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இங்க செப்பல் லென்த் எடுத்திருக்கோம். செப்பல் லென்த் எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கும், ஒய் ஆக்சஸ்ல கவுண்ட் இருக்கும். ஸோ செப்பல் லென்த்தோட ரேஞ்ச் எப்படி எடுத்திருக்காங்க, லைக் 4.5, 5.0, 5.56 இந்த மாதிரி வேல்யூஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இல்ல ரேஞ்சஸ் வந்து பின் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்ஸ் ஈக்குவல் டு 10னா நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து டேட்டா, அதாவது குரூப் பண்றத 10னா நம்மளுக்கு ஸ்பிட் ஆயிரும். இதே இது 20ன்னு கொடுத்தோம்னா 20 டிவிஷன் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதை தான் வந்து பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல செப்பல் லென்த் ஒரு கண்டினியூஸ் டேட்டா, ஸோ அதனால நம்ம ஹிஸ்டோகிராம் பிளாட் நம்ம அனலைஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து கிரிட் ஆக்டிவேட் பண்றதுக்கு கலர் எட்ஜ் இருக்கு, எட்ஜ் கலர் இருக்கு. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணணும், அப்போதான் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அப்போ செப்பல் லென்த் பிட்வீன் ரேஞ்ச், இப்போ இது வந்து 4.6ன்னு வச்சுக்கலாம், இங்க 4.4ன்னு வச்சுக்கலாம். அதாவது செப்பல் லென்த் 4.4ல இருந்து 4.6குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 9 டேட்டாஸ் இருக்கு, 9 கிளாஸ் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 4.6ல இருந்து 5.05குள்ள ஆல்மோஸ்ட் 22 கிளாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பிளாட் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் யூசிங் ஹிஸ்டோகிராம்ஸ். ஸோ இது வந்து கம்ஸ் அண்ட் நம்ம என்ன காலம் எடுத்துக்கோம், ஒரே ஒரு காலம் தான் எடுத்துக்கோம், கரெக்டா. ஸோ அப்போ இது திஸ் கம்ஸ் அண்டர் யூனிவேரியட் அனாலிசிஸ். ஸோ ஒரே ஒரு காலம்னா யூனிவேரியட் அனாலிசிஸ், ரெண்டு காலம் அனலைஸ் பண்ணோம்னா பைவேரியட் அனாலிசிஸ். இங்க கலர் ஆஃப் தி ஹிஸ்டோகிராம் நம்ம ப்ரொவைட் பண்றோம், தட் இஸ் ஆரஞ்ச். ஆல்பா ஈக்குவல் டு 0.7னா இந்த பாரோட டிரான்ஸ்பரன்சி, அதாவது நம்மளுக்கு ஹைலைட்டா காட்டணும்னா லைக் 0.9 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து டிரான்ஸ்பரன்சி ஓரளவுக்கு மீடியமா இருக்கணும்னு வச்சிருக்கேன், ஸோ 0.7. தென் இங்க வந்து கிரிட் லைன்ஸ்ல நம்மளுக்கு ஷோ ஆகுதா, அந்த பின்ஸோட செப்பரேஷன் நம்மளுக்கு தெரியுதுல. ஸோ அந்த பிளாக் கலர் லைன்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு எச் கலர் ஈக்குவல் டு பிளாக். தென் செப்பரேட்டட் டைட்டில், எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், கிரிட் வந்து நம்ம ட்ரூ ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். தென் ஷோ பண்ணோம்னா ஹிஸ்டோகிராம் நம்மளுக்கு ஷோ ஆயிரும். இதே மாதிரி செப்பரேட்டா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் காலம்க்கு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதோட டேட்டா விஷுவலைசேஷன் யூசிங் மேட்பிளாட்ல பார்ட் 2 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.